ஓம் அமிர்தேஸ்வரியை நமஹ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். இன்னைக்கு 27 செப்டம்பர் 2024. இன்னைக்கு ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி அவங்களுடைய பிறந்த நாள். ஸோ உங்க எல்லாருடைய சார்பில் நம்மளுடைய குருவான ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் காலையிலேயே இன்னைக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தது. அந்த வீடியோவை தான் நான் இன்னைக்கு போட போறேன். அதுக்கு முன்னாடி கடவுள் எங்க இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலா எல்லா குருமார்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய இதயத்துல தான் கடவுள் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சான்ஸ்கிரிட்ல ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிருதயம், இப்ப நம்ம இதயம்னு சொல்லுவோம், சான்ஸ்கிரிட்ல ஹிருதயம். இந்த ஹிருதயம் இதுக்கு ஒரு மீனிங் இருக்காம். அதாவது கடவுள் நம்மளுடைய இதயத்துல, ஹார்ட்ல வாழ்றாரு. எப்படி வாழ்றாரு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விய என் குரு முன்னாடி உட்கார்ந்து இன்னைக்கு நான் கேட்டேன். அம்மா, இதயத்துல வாழ்றீங்கன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. இதயத்துல வாழ்றீங்கன்னா எனக்கு அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எப்படி வாழ்றீங்க? இதயத்துல வாழ்றேன்னு சொல்றீங்க, எப்படி வாழ்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எனக்குள்ள இருந்து அம்மா ஒரு பதில் சொன்னாங்க. இது எல்லாருக்குமே புரியும். அதாவது எல்லாருக்குள்ள இருந்தும் கடவுள் பேசுவாங்க பாருங்க. எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சரி, ஹிருதயத்துல வாழ்றது அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப நான் உன்னுடைய இதயத்துல இருக்கேன், நான் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படின்னு நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாரு. இப்போ நீ படம் பாக்குற, ஒரு மூவிக்கு போற, ஒரு தியேட்டருக்கு போற, ஒரு படத்தை பாக்குற. அந்த படத்துல நீ ஆக்ட் பண்றியா? இல்ல, வேற ஒரு பர்சன் ஆக்ட் பண்றாங்க. ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த கதை உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உனக்கே தெரியாம தன்னை மறந்து அந்த கதைக்குள்ள நீயே இருக்கிற மாதிரி முழுகி போய் அதை பாப்பியா இல்லையா? நான் சொன்ன ஆமா, கண்டிப்பா பாப்பேன். ஒரு ஸ்டேஜ்ல அவன் அழுதான் எனக்கு அழுக வரும், அவன் அடி வாங்கினா எனக்கு வலிக்கும், அந்த பொண்ணுக்கு ஏதாவது லவ்ல பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கே பிரச்சனை வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ உனக்கே தெரியாம அந்த படத்துக்குள்ள நீ வாழ ஆரம்பிச்சிட்ட. அதே மாதிரிதான் உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உன்னுடைய இதயத்தை நான் வாடகை, அதாவது எப்படி சொல்ல, நான் அதுக்குள்ள பூந்து உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள்ல நான் எனக்கே நடக்கிற மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. இதுதான் இதயத்துக்குள்ள வாழ்றதுன்னு அம்மா சொன்னாங்க இன்னைக்கு காலையில. இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ எப்படி தன்னை மறந்து ஒரு சினிமா படத்தை பார்த்து அதுக்குள்ள இருக்கிறவங்க பேசுற விஷயங்களை வந்துட்டு உன்னுடைய உணர்வுகளோட கம்பேர் பண்ணி உணர்வோட நீ பின்னி பிணைஞ்சிடறல்ல, அது என்னமோ உன் வாழ்க்கை மாதிரி நீ பாத்துக்கிட்டு இருக்கல, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை நீ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன் இதயத்துக்குள்ள நான் இருக்கிறதுனால உனக்கு நடக்கிற எல்லாமே எனக்கு நடக்குது. சோ உனக்கு ஒரு சந்தோஷமா உள்ள இருந்து நான் சந்தோஷப்படுறேன், நீ ஏதாவது கவலைப்படுறியோ உள்ள இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ என்னுடைய வேலை என்ன? ஹிருதயத்துக்குள்ள இருந்து உன் வாழ்க்கைய அழகுபடுத்துறது தான் என்னுடைய வேலை. இப்போ அந்த மூவியை பார்க்கும்போது உனக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ் வருது. ஆனா இப்ப நீ தான் அந்த மூவியோட டைரக்டர்னு வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸை மாத்த முடியும்ல. அதே மாதிரி உனக்குள்ள நான் இறங்க இறங்க இறங்க, அதாவது உன்னுடைய மூவிய நான் அனுபவிக்க உன் வாழ்க்கையை நான் அனுபவிக்க உன் லைஃபை நான் டேக் கேர் பண்றேன், நான் உனக்கு டைரக்டரா மாறுறேன். இப்போ ஒரு கதையை நீ மூவில போய் பாக்குற, பார்க்க உனக்குள்ளேயே ஒரு கற்பனை வருதுல, சே இந்த சீன் இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும், ஐயோ இவனை அழ விடக்கூடாது, இந்த சீன் இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு உணர்வு உனக்குள்ள எழுதுல. அந்த மாதிரி உன் இதயத்துக்குள்ள வாழ்ற எனக்கு இதே மாதிரி ஒரு எண்ணம் எழும்போது நான் என்ன பண்றேன், உன்னை ஆக்கிரமிச்சு உனக்கு தேவையான விஷயங்களை, உன் வாழ்க்கைக்கான ஞானத்தை உன்னோட இதயத்துல இருந்து நான் வழங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி வழங்குற? ஹிருதயம் அப்படின்ற மீனிங் என்ன தெரியுமா? ஹிரு அப்படின்றது சான்ஸ்கிரிட்ல ஹிருதயம், மூணா பிரிச்சுக்கோங்க. ஹிருதயம், ஹிரு அப்படின்றது
எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ற தன்மை கொண்டது. அந்த இதயம் அப்படின்றது மேக்னெட்டிக் பவர் உள்ளதான். அந்த ஹிரு அப்படின்றது எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதுக்கு பேர் தான் அந்த ஹிரு. த அப்படின்றது கொடுக்கிறது. கொடுக்கிற தன்மைக்கு நம்மளுடைய இதயம் இருக்கணும். நம்மளுடைய மனம் என்னைக்குமே கொடுக்கிற தன்மையிலேயே இருக்கணும். சோ அனைத்தையும் நம்ம அட்ராக்டும் பண்ணணும், கொடுக்கிற தன்மையிலேயே இருக்கணும். ஹிருதயம். எம் அப்படின்றது டு கோ டாப். ஹை லெவல்ல எவ்வளவு தூரம் உன்னால போக முடியுது நீ ஹை லெவல்ல அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். எண்டே கிடையாது. நீ அவ்வளவுதான் நான் வாழ்க்கையில முன்னேறிட்டேன், நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன்ற எண்ணமே இல்லாம ஹை லெவல் அந்த growth தேடி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ இது மூணுத்தையும் உனக்குள்ள இருந்து நான் ஹேண்டில் பண்றதுனாலதான் அதுக்கு பேர் ஹிருதயம். உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்து இந்த மூணுத்தையும் நான் பண்றேன். ஒன்னு உன்னை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண வைக்கிறாதா த அப்படின்றது கொடுக்கிறது. எம் அப்படின்றது டு கோ டாப். நீ முடிஞ்ச அளவுக்கு ஹை லெவல்ல உன்னை ரீச் பண்ண வைக்கிறது. இந்த மூன்று வேலைகளையும் உன்னுடைய இதயத்துக்குள்ள இருந்து நான் செய்வேன். இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஹிருதயம், இந்த மெசேஜ் அம்மா எனக்குள்ள இருந்து கொடுக்கல. நான் சத்சங்ல பார்த்தேன். அம்மாவோட பர்த்டேக்கு சுவாமிஜி சத்சங் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப இந்த மீனிங் சொல்லும் போது நான் பார்த்தேன், சரி இது உங்களுக்குலாம் போய் சேரட்டும்ன்றதுக்காக இந்த மீனிங் எடுத்துக்கிட்டேன். பட் அந்த மூவி மீனிங் எனக்குள்ள இருந்து அம்மா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, சரி. சோ புரிஞ்சிருச்சா? அப்ப கடவுள் நமக்குள்ள வசிக்கிறாரு அப்படின்றது உண்மையாயிடுச்சா? எப்படி வசிக்கிறாரு? நம்மளுடைய உணர்வுகளோட பின்னி பிணைகிறாரு. அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள். அந்த மூவில எப்படி நம்ம பார்க்கும்போது தன்னை மீறி அந்த மூவிக்குள்ள நம்ம போய் வாழ்ற அந்த வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ற மாதிரி கற்பனை பண்றோமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளையும் கடவுள் புகுந்து அந்த வாழ்க்கையை அவர் அனுபவிச்சு வாழ்றாராம். அப்ப அங்க பெயினா அவர் அனுபவிக்கிறாராம், அங்க சந்தோஷமா அவர் அனுபவிக்கிறாராம். ஆனா யாரு ஒருத்தவங்க கண்ணா பின்னான்னு வாழ்றாங்களோ, கடவுளாவது எனக்கு அதெல்லாம் இல்ல, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்றேன் அப்படின்ற இதயத்துல இறைவன் இருக்க மாட்டாராம், அங்க வசிக்க மாட்டாராம். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மூவிக்கு தான் நீங்க போவீங்க, பிடிக்காத மூவிக்கு உங்களால போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மூவி உங்களுக்கு பிடிக்கும், ஐயோ இந்த மாதிரி மூவிக்கு நான் தலை கூட வைக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஐயோ இது மூவியாடா, இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அந்த மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணுவாராம், இந்த இடத்துல இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் பியூர் ஃபார்ம், அவரால் அங்க இருக்க முடியாது. ஒரு நெகட்டிவ் நிறைஞ்ச ஒரு உள்ளம், அதாவது நெகட்டிவ்னா உங்களுக்கு வர எண்ணங்களை நான் சொல்லல, கெட்டவங்களா இருப்பாங்கல்ல, வாழ்க்கையே நான் கெட்டது பண்ணிதான் வாழ்வேன்ற மாதிரிலாம் இருப்பாங்க, அந்த இடத்துல கடவுள் இருக்க மாட்டாங்க. அப்போ நல்ல உள்ளம் நம்ம கண்டிப்பா இந்த சேனல் பாக்குற எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. அதாவது இந்த சேனல்னு சொல்ல வரல, இந்த ஆடியோ கேட்கிற உங்களுக்குள்ள இறைவன் நிச்சயமா இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மெசேஜ் உங்க காதுக்கு வருது. சோ அதனால ஐயோ நமக்குள்ள இருக்காங்களான்னு தெரியல நினைக்க வேண்டாம். எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா கெட்டது மட்டுமே திங்க் பண்ணி அப்படின்ற இருக்கிற இதயத்துல கடவுள் இருக்கிறது கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் சொல்றேன், அது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம இதுல கண்டிப்பா இருக்காங்க. ஓகேவா, சரி. சோ இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து மானசீகமா விஷுவலைசேஷன்ல ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி கிட்ட தர்சனம் வாங்குற மாதிரி நினைச்சு பார்க்கலாம். நான் எப்பவுமே ஆசிரம் போவேன் இல்லையா, ஆசிரம் போய் என்ன பண்ணுவேன், அம்மாவை ஹக் பண்ணுவேன், அம்மா ஹக் பண்ணுவாங்க. ஸோ ஹக் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசுவோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதை இப்போ நம்ம விஷுவலைசேஷன்ல பண்ண போறோம். ஓகேவா, ஸோ எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க, தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, ஹெட்செட் போட்டுக்கோங்க. உங்களுடைய மூச்சை 3 தடவை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல வைப்ரேஷன் உங்களுக்குள்ள போற மாதிரி நினைங்க. மூச்சை வெளியே விடும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகள், நெகட்டிவான விஷயங்கள் அப்படியே உங்களை விட்டு விலகிற மாதிரி, உங்களை விட்டு போற மாதிரி நினைச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து முழுமையா வெளியே விடுங்க.
ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ ஆசிரமத்துக்கு போக போகிறோம். ஆசிரமத்தோட என்விரான்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதே மாதிரி நினச்சிக்கலாம். இது வரைக்கும் நான் முன்ன பின்ன போனது இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்த நினச்சிக்கலாம். அந்த இடத்துல தான் ஸ்ரீமத் அமிர்தானந்தமயி தேவி இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய மனக்கண்ணால் உங்களுடைய பாதம் ஒரு தரையில நடக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. விஷுவலைசேஷன்ல உங்களுடைய பாதத்தை இப்ப நீங்க பாக்குறீங்க. அந்த பாதம் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. அது அப்படியே நடந்து வந்து நம்ம எங்க போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இப்ப நினைச்சு பாருங்க. நான் 10ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். அது முடிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க நிக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. ஆசிரமம் தெரிஞ்சவருங்க ஆசிரமத்தை நினைக்கலாம். இல்ல வேற உங்களுக்கு பிடிச்ச இடம் அந்த இடத்துல தான் அம்மா வந்திருக்க மாதிரியும் நீங்க நினைச்சிட்டு அந்த இடத்துல நிக்கலாம். ஓகே, பாதத்தை கவனிங்க. பாதம் நடக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. அந்த பாதம் வந்து தரையில படுற ஃபீலை உணர்ந்து பாருங்க. ஜில்லுன்னு இருக்கா, சூடா இருக்கா, அந்த தரை எப்படி இருக்கு, டைல்ஸ் மாதிரி இருக்கா, மண் தரையா இருக்கா, சிமெண்ட் தரையா இருக்கா, இல்ல புல்வெளியா இருக்கா, எந்த இடத்துல நடக்கிறீங்கன்ற மாதிரி நினைச்சு பாருங்க. ஓகே, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆசிரமம் உங்க கண்ணுக்கு தெரியுது. நீங்க எதை விஷன்ல பார்க்குறீங்களோ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம ஸ்ரீமத் அமிர்தானந்தமயி தேவியை பார்க்க போறோம். ஸோ தூரத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுது. வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு சிரிச்ச முகத்தோட, பல பழக்கிற அந்த ஜொலி ஜொலிக்கிற அந்த மூக்குத்தியோட, வெள்ளை வெள்ளையர்னு பளிச்சுன்னு இருக்கிற அந்த பற்களோட, சிரிச்ச முகத்தோட இறைவனே பூமியில இறங்கி வந்து குரு பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தியையே நேர்ல பார்க்கிற அளவுக்கு திருப்தியோட அவங்கள பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படி நடக்கிறீங்க. ஸோ அம்மா ஒவ்வொருத்தரையும் கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறத உங்க கண்ணால பார்க்குறீங்க. அந்த சம்பவம் இப்போ உங்களுக்கும் நடக்க போகுது. அப்படியே கியூவில் நிற்கிறீங்க. அம்மா ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. சைடில் படிக்கட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போறீங்க. உங்களுடைய பாதம் அந்த ஸ்டேஜில் இருக்கிற படிக்கட்டை மிரிச்சு ஏறுது. அந்த ஸ்டேஜுக்குள்ள அப்படி என்டர் ஆகும்போது அப்படி ஒரு வாசம். வாவ், என்ன நறுமணம்! அம்மா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இப்படி ஒரு வாசமா அப்படின்ற மாதிரி உள்ள வரீங்க. நிறைய பேர் அம்மா ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு இப்பதான் நீங்க வந்து அந்த கார்னர்ல வந்து ஏறி நிற்கும் போது டக்குன்னு அம்மா உங்களை பார்க்குறாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம். அம்மாவே வான்னு கூப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு திருப்தி. அப்படியே அவங்கள நோக்கி நடக்கிறீங்க.
அப்படியே ஜில்லுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது உங்களுக்கு. மனசெல்லாம் கடவுளை கட்டி பிடிக்க போறோம். அவ்வளோ சந்தோஷத்தோட ஒரு பெரிய மக்கான பார்க்க போறோம். ஒரு பெரிய தாய் உள்ளம் கொண்ட கருணை நிறைஞ்ச ஒரு உருவத்தை கட்டி அணைக்க போறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு படியா அப்படி நடக்கிறீங்க. அப்படி பக்கத்துல வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை அம்மா கட்டி அணைக்கிறாங்க, அதை பாக்குறீங்க. அடுத்தது உங்களுக்கு நடக்க போகுது. சந்தோஷத்தோட நிக்கிறீங்க. உங்க கையில ஒரு மாலை இருக்கு. இந்த மாலையை நீங்க அம்மாக்கு போடுங்கன்னு சொல்லி உங்க கையில கொடுக்குறாங்க. அந்த மாலையை கையில பிடிச்சுக்கிட்டு அப்படியே அம்மாவை பார்க்கும்போது இன்னொருத்தவங்களை கட்டி பிடிக்கிறாங்களா, கட்டி பிடிச்சிக்கிட்டே உங்களை ஒரு பார்வை பார்க்குறாங்க. வாயெல்லாம் புன்னகையா இருக்கு, கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே கசியுது. அம்மா அப்படின்ற ஒரு திருப்தியோட இப்ப அடுத்தது நீங்க தான். அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. வா மகளே, வா என் மகனே, என்னுடைய செல்ல பிள்ளையே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த மாலையை எடுத்து அம்மா கழுத்துல போட்டு, அம்மா ஐ லவ் யூமா அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்ச முகத்தோட உங்களை அப்படியே அள்ளி கட்டி அணைக்கிறாங்க. அவளோட மார்போடு உங்க முகத்தை பதிக்கிறாங்க. இப்ப உங்களுடைய முகம் அம்மாவுடைய மார்புல பதிஞ்சிருக்கு. அம்மாவுடைய கைகள் அப்படி உங்க தோள் பட்டையை கட்டி அணைச்சிருக்கு, உங்க முதுக தொட்டுட்டு இருக்கு. அம்மா உங்க முதுக தடவி கொடுக்கறாங்க. அப்படி ஒரு ஆனந்தம். அம்மா ஐ லவ் யூ மா, லவ் யூ மா, லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு அப்படியே கட்டி அணைக்கிறீங்க. அம்மா அப்படியே உங்களை தூக்குறாங்க. திரும்பவும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. திரும்பவும் உங்களை அணைச்சு உங்க காதுல என் செல்ல பிள்ளையே, என் செல்ல பிள்ளை, என் செல்ல பிள்ளை, என் செல்ல பிள்ளை, இது என் செல்ல பிள்ளையா, அம்மா இருக்கேன், உனக்கு அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் நீங்க எழுந்து அப்படியே அம்மா முகத்தை பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு அம்மா கிட்ட என்ன பேசணும்னு தோணுதோ அதை அப்படியே அம்மா கிட்ட பேசுற மாதிரி மானசீகமா விஷுவலைசேஷன்ல நினைச்சு பாருங்க. இப்போ உங்க மனசார அம்மா கிட்ட நிறைய பேசுறீங்க. அம்மா உங்களை பார்த்து கவலைப்படாத, நான் இருக்கேன்,
உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அது நான் நல்ல முறையில் உனக்கு பண்ணி கொடுப்பேன். நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா நீ என் கூடயே வாம்மா. அம்மா சொல்கிறாங்க, உன் இதயத்தில் தான் நான் இருக்கேன். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய உணர்வுகள் எல்லாமே எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, நான் உனக்குள்ளே தான் இருக்கேன். நம்ம நடிப்பு ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்மா உன்னால் பல உருவமாக பிரிய முடியும்ல, எனக்குன்னு ஒரு அம்மாவா இப்பயே என் கூட வாயேன், எனக்குன்னு ஒரு உருவமாக நான் உன்னை கூட்டிகிட்டே போயிடுறேனே. அப்படியே சொன்னோடனே அம்மாவில் எனக்கும் உன் கூட வரதான் விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ஒரு உருவமாக அப்படியே பிரிகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. அம்மா நான் கூப்பிட்டனே வந்துட்டீங்களே. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நீ எப்போ கூப்பிடுவேன்னு தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அம்மாவே உங்களை கையை பிடிச்சி ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அம்மாவும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஸோ உங்கள் வீட்டு வாசலை இப்போ நினச்சி பாருங்கள். அம்மா உங்கள் வீட்டு வாசலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். அம்மா முதல்ல உள்ளே வராங்க, பின்னாடியே நீங்கள் வரீங்க. நேராக அம்மா சாமி ரூமுக்குள்ளே போகிறாங்க. உங்கள் வீட்டு விளக்க அம்மா கையால் ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றி அங்கே நின்று அம்மா சாமி கும்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே அம்மா காலில் விழுந்து கும்பிடுறீங்க. அப்படியே அம்மா உங்களை குனிஞ்சு தூக்குறாங்க. திரும்ப அம்மாவை கட்டி பிடிக்கிறீங்க. அம்மா சொல்கிறாங்க, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாமே பண்ணலாம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் என்னை கைட் பண்ணணும். நான் எதாவது தவறாக பண்ணால் கூட அதை மாற்றி சரியாக பண்ணுறதுக்கு நீ தாம்மா கைட் பண்ணணும். அம்மா சொல்கிறா, அதுதானே என் வேலை, நான் சொல்லித்தரேன், வா இப்போ முதல்ல என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ என் கூட சேர்ந்து என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ஆஃபீஸில் ஒர்க்கா அம்மா சொல்லித்தருவேன், வீட்டில் ஒர்க்கா அம்மா சொல்லித்தருவேன். மன கஷ்டப்படுதா அம்மா உனக்கு ஆறுதல் கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும், என்னெல்லாம் பண்ணணும், அம்மா உனக்கு ஞானத்தை தான் கொடுப்பேன். உன்னை நல்வழிப்படுத்துவேன். உனக்கு எது சரி எது தவறுன்றதை நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். இது போதுமா எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே அம்மா கையை பிடிக்கிறீங்க. இந்த நாளை முழுக்க முழுக்க அம்மாவோட நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையோட இந்த பூமியில் வாழ்கிற இறுதி கட்டம் வரை அம்மாவோடையே பயணம் செய்ய போகிறீங்க. இந்த வாழ்க்கை முடிஞ்சு மேலுலகம் போகும்போதும் அம்மாவோடையே பயணிப்பீங்க. வாழ்க வளமுடன். இப்போது அம்மா உங்கள் கூட இருக்காங்க. அந்த சந்தோஷத்தோட உங்கள் 2 கையையும் நல்லா ரப் பண்ணி நல்லா 2 கையும் நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் உள்ளங்கையை உங்கள் கண்ணால் பாருங்கள். ஸோ இனிமேலுக்கு கடவுளே உங்கள் கூட இருக்காங்க. சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே எல்லோரும் சேர்ந்து சொல்லிக்கலாம். அம்மா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அம்மா.